हरे कृष्णा पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு ஒரு சுப நாள், அத்வைத ஆச்சாரியார் அவதரித்த திருநாள். அதனால நம்ம இன்னைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் உபவாசம் இருக்கணும். அத்வைத ஆச்சாரியாருடைய புகழை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், அவருடைய வரலாறு எல்லாம். அத்வைத்தர் அப்படின்ற பெயருக்கு காரணம் பகவானும் அவரும் வேறுபட்டவர்கள் அல்ல. அத்வைத்தம் அப்படின்னாலே ஒன்று அப்படின்னு தானே அர்த்தம். அத்வைத்தம்ன்றது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்க அத்வைத ஆச்சாரியாருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுன்னா, அவர் பகவானே தான், பகவானும் அவருக்கும் வேற்றுமை இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவை விட 60 வருடங்கள் பெரியவர். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல அவதரிக்கணும்னு சொல்லிட்டு அத்வைத ஆச்சாரியார் பிரார்த்தனை செய்தார். எப்படி பிரார்த்தனை செஞ்சார்னா, சால கிராமத்தை வச்சு துளசியை வைத்து கங்கை நீரை கொண்டு பிரார்த்தனை செஞ்சார். அவர் அத்வைத்தர் விஷ்ணு, மகாவிஷ்ணு, சதாசிவம் 2 பேருடைய இணைந்த அவதாரம். அப்ப இரண்டு பேர் பகவான்களும் சேர்ந்து இணைந்து அத்வைத ஆச்சாரியார வந்தாரு. அப்போ நவதீபத்துல அந்த காலகட்டத்துல நவதீபத்துல நிறைய படித்தவர்கள், அதாவது சாஸ்திரம் படித்த மேதைகள் இருந்தாங்க. ஆனா நிறைய மாயவாதம், இந்த மாதிரி தவறான போதனைகள் தான் நிறைய இருந்தது. அதனால பகவானை அவர் அழைக்கிறார், பக்தி மார்க்கத்தை கொடுக்கணும், சொல்லணும் அப்படின்றதுக்காக அத்வைத ஆச்சாரியார் தான் தூய்மையான முறையில பகவானை பிரார்த்தனை செய்றார். அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். எப்பவுமே பகவான் இந்த உலகத்துக்கு வரும்போது அவருடைய சகாக்கள், அவருடைய விரிவங்கங்கள், அவருடைய அவதாரங்கள் எல்லாருமே வர்றது. அதனால அத்வைத ஆச்சாரியார் முன்னாடி அவரும் பகவான் தான், அவர் பகவானை அழைக்கிறார். இப்ப அத்வைத ஆச்சாரியாருடைய அப்பா பெயர் குபேர பண்டிதா. குபேரன் தான் மேல் உலகத்துல இருக்கிற தேவர்களுக்கு குபேரனாக இருக்கக்கூடிய தேவன் தான் அத்வைத ஆச்சாரியாருடைய தந்தையாக வந்தார். அவருடைய மனைவி, அத்வைத ஆச்சாரியாருடைய மனைவி பெயர் சீதா தாக்குராணி. சீதா தாக்குராணி யாருன்னு பாத்தீங்கன்னா யோகமாயை, ஆன்மீக உலகத்துல யோகமாயை அத்வைத ஆச்சாரியாருடைய மனைவியாக வந்தாங்க. இவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் இன்னைக்கு ஞாபகம் வருது. ஒருத்தர் அவர் அச்சுதானந்தர். அச்சுதானந்தர் முருகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அத்வைத ஆச்சாரியாருடைய வாழ்க்கையில இருந்து சில லீலைகளை மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு காரணமான தூய பிரார்த்தனையை பண்ணதுனால்தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். சைத்தன்ய மகாபிரபு பெருசான பிறகு, ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம், இவர்கள்லாம் சேர்ந்து அத்வைத ஆச்சாரியார், நித்யானந்த பிரபு, கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர்னுடைய இல்லத்துல நிறைய கீர்த்தனைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுல எல்லாம் இவர்கள்லாம் ஒன்னா கூடி ஹரிநாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டிருந்தாங்க. ஹரிதாச தாக்கூரர் பெரும்பாலும் அத்வைத ஆச்சாரியார் கூட தான் இருப்பார். அத்வைத ஆச்சாரியாருடைய வழிகாட்டுதலின் பாடலுக்கு தான் ஹரிதாச தாக்கூரர் மிகப்பெரிய பக்தனானார் அப்படின்னு இருக்கு. இப்ப இவர்கள் இருவரும் தான் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க. சோ கீர்த்தனைகள்லாம் பண்ணி அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவை எப்போதும் பக்தி தொண்டுல ஈடுபடுத்திட்டார் அப்படின்றதுனால சச்சி மாதாக்கு அத்வைத ஆச்சாரியார் மேல கொஞ்சம் கோபம். அந்த கோபத்தினுடைய விளைவுனால சச்சி மாதாக்கு சொல்றாங்க, ஒரு பகவான் பேர்ல தூய பக்தி தொண்டு பிரேமையே வராத ஒரு நிலை வந்துட்டது. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறாங்க சச்சி மாதா. அப்ப அத்வைத ஆச்சாரியார்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அப்போ அத்வைத ஆச்சாரியார் அவங்கள, நீங்க இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது, நீங்க உலகத்துக்கே தாய், முழுமுதற் கடவுளுடைய தாய், நீங்க
உலகத்துக்கே நீ தாய். நீ எந்த தப்பும் பண்ணல. இது லீலை. நீங்க எந்த தப்பும் என்ன பண்ணல. நீங்க தயவு செய்து இந்த மாரி விழாதீங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் அப்படி உங்களுக்கு சமாதானம்னா நான் வந்து சொல்லிர்றேன். இந்த வார்த்தை சொல்லிர்றேன். நீங்க உங்கள நான் மன்னிக்கிறேன்ற வார்த்தை சொல்றேன். ஆனா நீங்க எந்த ஒரு தவறும் பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அத்வைத ஆச்சாரியார். அத்வைத ஆச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவர்களெல்லாம் விட கருணை வாய்ந்தவர்ன்றத நெறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா அத்வைத ஆச்சாரியார சைத்தன்ய மகாபிரபு கண்டுக்கவே மாட்டார். பெரியவர் வேற இல்லையா? அதனால கண்டுக்கவே மாட்டார். எல்லார் மேலயும் அன்பாக இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் தன்னுடைய கவனத்தை கொடுக்கக்கூடிய பகவான் சைத்தன்யர், என் மேல கருணைய காட்ட மாட்டேன்றாரேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது அத்வைத ஆச்சாரியாருக்கு. அதனால என்ன பண்ணார், அவருடைய கவனத்தை தன் மீது திருப்பணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாரு, மாயாவாதம் விஷயங்கள பேச ஆரம்பிச்சுருவார், பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுருவார். இத கேள்விப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்றாரு இல்லையா? மாயாவாத சுனிலே சர்வநாச ஹொயிலே அப்படின்ட்டு. யாரெல்லாம் மாயாவாதத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால அந்த கேள்விப்பட்டு அவர் மாயாவாதம் பிரச்சாரம் செய்யறத கேள்விப்பட்டு மிகுந்த கோபத்தோட வந்து அத்வைத ஆச்சாரியரை பலமாக தாக்கத் தொடங்குகிறார். பலமா அடி வாங்குறாரு, அடிக்கிறாரு. அப்போ அத்வைத ஆச்சாரியாருக்கு மிகப்பெரிய ஆனந்தம். பகவானுடைய கருணை என் மேல அடியா விழுது, நல்லா அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அத மிகவும் ஆனந்தமாக சுகிக்கிறார். ஆனா அத்வைத ஆச்சாரியாருடைய மனைவி சீதா டாகுராணி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய திருவடிகளை பிடிச்சு கதறி அழுறாங்க. மகாபிரபு இவர் வயதானவர், இவர் இப்போ உயிர் போயிடும், நீங்க அந்த மாதிரி அடிக்காதீங்க, அது தப்பு. ஏன்னா வயதானவர்ன்றதுக்காக தான் அவர் தாடி மீசா எல்லாம் காட்டுறாங்க. இது ஒரு ஆராய்ச்சியாவே சில பக்தர்கள் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல தாடி மீசா வைக்கிறது இல்லையே, இவர் எப்படி அப்படி வச்சிருந்தாரா அவர் வயதானவரா இருந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணாரு. பண்ணி அப்புறம் அப்படிதான் இருந்தாருன்றதுனால நம்முடைய பஞ்ச தத்துவத்தினுடைய இதுல வந்து நம்ம கோயில்ல பஞ்ச தத்துவர்ல அத்வைத ஆச்சாரியார் வெள்ளல தாடி மீசெல்லாம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரு இந்த மாதிரி அத்வைத ஆச்சாரியார் வயசானவர், அதனால எதனா ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சீதா டாக்குராணி ரொம்ப கெஞ்சி அழறாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு விட்டுறாரு அவரை. விட்டுட்டு அப்புறமா அத்வைதாச்சார் ரொம்ப ஆனந்தத்துல இருக்கிறாரு. ஏன்னா மகாபிரபுனுடைய பார்வை, மகாபிரபுனுடைய கவனம் என் மீது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம பல லீலைகள்ல சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் பெற்ற பிறகு அத்வைத ஆச்சாரியார் வீட்டுக்கு வந்து அங்கேயும் சச்சி மாதா வந்து அவருக்கு வந்து உணவு சமைச்சதா எல்லாம் நம்ம லீலைகள் பல லீலைகளை பாக்குறோம். இதுல முக்கியமான லீலை அத்வைத ஆச்சாரியார் இதுலதான் இருந்தார். எங்க இருந்தார்? சாந்திப்பூர்னு ஒரு இடத்துல இருந்தார். ஒவ்வொரு முறை கௌர பூர்ணிமா திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஏகாதசி ஒண்ணு வரும். அந்த ஏகாதசிக்கு அப்புறம் வந்து சாந்திப்பூர் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழால தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு, அத்வைதாச்சாரியார், சச்சி மாதா இவங்களெல்லாம் சந்திப்பு நிகழுது. அவர சந்நியாசம் வாங்கினதுக்கு அப்புறம். அப்போ அந்த இடத்துல அத்வைதாச்சாரியார் எல்லாருக்கும் கிச்சடி வழங்குற ஒரு விழாவை நடத்துவார். அதனாலதான் இன்னைக்கும் வந்து நம்ம இஸ்கான் அந்த சாந்திப்பூருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 50,000 60,000 மக்களுக்கு வந்து கிச்சடி பிரசாதம் வழங்குறது வழக்கம். அந்த கிச்சடி பிரசாதம் கொஞ்சோண்டு அவ்வளவு சாப்பிட்டோம்னாலே நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை வரும் அப்படின்றதுனால அந்த இடத்துல நம்ம சேவை செய்யறது, அந்த பிரசாதம் சாப்பிடுறது, அங்க கிச்சடி பிரசாதம் செய்யறதுக்கு உதவுறது, இந்த மாதிரி சேவைகள்ல எல்லாம் பக்தர்கள் இங்க இருந்து மிக ஆவலோடு அங்க செல்றது வழக்கம். அந்த சாந்திப்பூர் திருவிழான்றது வந்து மிக முக்கியமான நபர் நம்முடைய அத்வைத ஆச்சாரியார் தான். இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபுக்கு பல விதத்துல அவர் சேவை பண்ணிட்டு இருந்தார். அதுல மிக மிக முக்கியமான ஒரு லீலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்வைத ஆச்சாரியாருடைய தந்தைக்கு அவர் வந்து ஸ்ராத்தம் கொடுப்பார். ஸ்ராத்தம் கொடுத்து இப்பதான் நம்ம படிச்சோம் இத பத்தி பாகவதத்துல. ஸ்ராத்தம் கொடுக்கும்போது மிக உயர்ந்த பிராமணர்களுக்கு தான் நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா? அந்த நிலையில அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூரருக்கு அவர் வந்து வழிகாட்டரா இருந்தாலும், ஹரிதாச தாக்கூரர் தன்னை விட உயர்ந்த பக்தர் அப்படின்றதுல அத்வைத ஆச்சாரியாருக்கு சந்தேகமே கிடையாது. அதனால அவரை வந்து மிகப்பெரிய வைஷ்ணவராக, நாமாச்சாரியராக அவர் பார்த்தார். அதனால ஹரிதாச தாக்கூரரை அழைத்து அவருக்கு தான் முதல்ல வந்து நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை கொடுக்கிறார்.
அப்ப இதுல இருந்து அவர் சொல்றது என்னன்னா, அத்வைத ஆச்சாரியார் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் நாய் உண்ணும் குலத்துல பிறந்திருந்தா கூட அவர்கள் பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்து, இந்த மாதிரி ஹரிதாச தாக்கூரர் மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களா இருந்தா அவங்க பிராமணர்களை விட மிக உயர்ந்தவர். அதனால அவருக்கு தான் நான் முதல் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அத்வைத ஆச்சாரியார் ஒரு புரட்சியை செஞ்சாருன்னு கூட சொல்லலாம். அத்வைத ஆச்சாரியார் அங்க அந்த காலகட்டத்துல ஒரு பிராமண குலத்துல தான் பிறந்தார். ஆனா இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரோட அவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்ன்றதுனால அந்த பிராமணர்கள்லாம் அவரை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாம உண்மையான பக்தரை, தூய பக்தரை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுல அத்வைத ஆச்சாரியார் உறுதியாக நின்றார். அதனால ஹரிதாஸ் தாக்கூரரை அவர் முதல் மரியாதை ஹரிதாஸ் தாக்கூரருக்கு அவர் கொடுக்கிறார். அதனால இவர் பல அத்வைத ஆச்சாரியாருடைய லீலைகள் நிறைய இருக்கு. இங்க எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவோட ஜெகநாத் பூரிக்கு போகல. ஆனா அவருடைய கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுனுடைய கட்டளை அத்வைத ஆச்சாரியாருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயே நவதீபத்திலே இருந்து பிரச்சாரம் செய்யணும்னு. எப்ப ஹரிதாஸ் தாக்கூர் இங்க பிரச்சாரம் பண்ணுவாரோ அப்ப கூடவே அத்வைத ஆச்சாரியாரும் இருந்து பிரச்சாரம் செஞ்சார். இன்னொரு லீலையில ஸ்ரீவாஸ் பண்டிட்டோட பண்டிதர்னுடைய வீட்டுல சைத்தன்ய மகாபிரபு இந்த 6 கைகளை உடைய ரூபத்தை காட்டுறாங்க. அப்ப அத்வைத ஆச்சாரியாரும் அவருடைய மனைவி சீதா டாக்கூரானியும் அங்க சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருவடிகளை வணங்குறாங்க. அவர் பாதாபிஷேகம் பண்ணி அதுல வாசனை திரவியங்கள்லாம் தடவி துளசியும் சந்தனமும் வச்சு அவருக்கு கண்ணீரோட பகவானுடைய திருவடிகளை தன்னுடைய கண்ணீர்ல நீராட்டி அவருக்கு ஆரத்தி எல்லாம் பண்றாரு. இதுவும் ஒரு மிக சிறப்பான ஒரு லீலை. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு குறிப்பிட்ட அந்தரங்க சகாக்களுக்கு மட்டும்தான் அவர் இதனுடைய ஷட்புஜ ரூபம்னா 3 அவதாரங்கள். ஷட்டுன்னா 6 கரங்களை உடைய அவரே சைத்தன்ய மகாபிரபு 2 கையில கமண்டலமும் அந்த சந்நியாச தண்டமும் வச்சிருப்பார். அது சைத்தன்ய மகாபிரபு. இன்னும் 2 கையில வில்லும் அம்பும் வைத்திருப்பார். அது ஸ்ரீராமர். இன்னொன்னுத்துல பகவான் புல்லாங்குழலி 2 கையில புல்லாங்குழலை வைத்திருக்கும் கிருஷ்ணர். சோ கிருஷ்ணர், ராமர், சைத்தன்ய மகாபிரபு 3 அவதாரங்களும் சேர்ந்த ஷட்புஜ அவதாரம். இது மிகவும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான அவதாரம். அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்றத தன்னுடைய அந்தரங்க சகாக்களுக்கு மட்டும் காமிச்சார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒருபோதும் தன்னை கடவுளாக யாருக்கும் காமிக்கவே இல்லை. சாதாரண மக்களுக்கெல்லாம் அவர் பக்தன், பித்து பிடித்த பக்தன், மிக உண்மத்த நிலையில இருக்கிற தூய பக்தன், அந்த மாதிரிதான் நினைச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட சைத்தன்ய மகாபிரபுவை முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு நிறைய சம்பிரதாயங்கள்ல ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவருடைய அந்தரங்க லீலைகளெல்லாம் எழுதி வச்சதுல இருந்துதான் அவர் முழுமுதற் கடவுள்ன்றதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. சாஸ்திரங்களும் சொல்லுது குய்ய அவதாரம், ரகசியமான அவதாரம்னு. ஆனா மற்ற சம்பிரதாயத்தினர் அந்த அளவுக்கு அவரை உணரவில்லை அப்படின்றதுதான். அது ஒரு அபாகிய நிலை தான் அவங்களுக்கு. நமக்கு பாக்கிய நிலை எப்படின்னா, சமீபத்துல நம்ம எட்டும் தொலைவில் 500 வருடங்களுக்கு முன்னாடிதான் நாமெல்லாம் ஒரு பெரிய அபாகிய நிலைன்னு சொல்லிடலாம். இவ்வளவு கிட்ட பகவானை நம்மால பார்க்க முடியவில்லை. அந்த லீலையில எல்லாம் நம்ம எல்லாம் இருந்தோமா இல்லையான்னு தெரியாது. பகவான் ஆனா தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு தான் யாருன்னு காமிச்சார். முகுந்த தத்தா முராரி குப்தா அப்படின்ற ஒரு மருத்துவருக்கு பகவான் தன்னை ராமராக காமிச்சார். எந்தெந்த பக்தர்கள் அவரை எப்படி வழிபடுறார்களோ அந்த ரூபத்துல அவர் ஒரு முறை அவர் நரசிம்மராக காட்டுவார், அவதாரம் காட்டுவார். அது முக்கியமா இந்த ஷட்புஜ ரூபம் ரொம்ப அற்புதமானது, அதிசயமானது. அந்த பாக்கியம் அத்வைத ஆச்சாரியாருக்கு கிடைக்குது. அத்வைத ஆச்சாரியார் மிக உயர்ந்த பக்தனாக இங்க அவதரித்து வந்தார். அவர் சதாசிவம் மகாவிஷ்ணுவின் அவதாரம். இருந்தாலும் இந்த இடத்துல மகாபிரபுவுக்கு சேவை செய்யும் சேவார்த்தி பகவான், சேவை செய்யும் தொண்டு செய்யும் பகவானாக அவர் இருக்கிறார்.
அப்போ கூட எல்லா லீலைகளிலும் அத்வைத ஆச்சாரியார் இருந்தார். அதனால இன்னைக்கு அவருடைய அவதரித்த திருநாள். அவரை போற்றுவோம். அவருடைய திருவடியை சேவிப்போம். அவருடைய திருவடியினுடைய படத்தை வந்து நான் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் வகுப்புல போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து பக்தர்கள் எப்போதும் பகவானை தியானிக்கையில் அவருடைய திருவடியிலிருந்து தான் தியானிக்கணும். அவருடைய திருவடியை வந்து நம்ம வந்து மனசுல பதிய வைக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தை, அந்த திருவடியினுடைய படத்தை வந்து குழுவில் போட்டிருக்கிறேன். அவரை பார்த்து அவரிடம் தூய பக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வோமாக. அத்வைத ஆச்சாரியாருக்காக இன்று பாதி நாள் நம்ம வந்து விரதம் இருக்க வேண்டும். 12 மணிக்கு மேலதான் சாப்பிடணும். வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து மாயாப்பூர் .tvல இன்னைக்கு வந்து அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகத்தை நீங்க பார்க்கலாம். அத்வைத ஆச்சாரியாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதன் பிறகு நீங்க பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு மதிய உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அத்வைத ஆச்சாரியார் பற்றி இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அவரை நினைவாக இருப்போம். எப்பவுமே ஒரு ஆச்சாரியன், ஒரு பக்தன், பகவானுடைய அவதாரம்னா அன்னைக்குடைய நாள்ல வந்து அவர்களுக்காக நம்ம வந்து அவர்களுடைய நினைவுல நம்ம இருக்கிறது நல்லது. அதனால இன்னைக்கு அத்வைத ஆச்சாரியாரை போற்றுவோமாக. இனிமே அவரை தனியா நம்ம வணங்குறது இல்லை, பஞ்ச தத்துவரோட சேர்த்துதான் வணங்குறோம். அதனால்தான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த விருந்த, அதுல அத்வைத ஆச்சாரியருடைய பெயர் வந்து விடுகிறது. அவர் நமக்கு மிக 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 முக்கியமானவர். அவர் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். அதனால அவர் தான் வந்து ஒரு மூத்தவராக இருந்தார். மூத்தவராக இருந்தாலும் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வணங்கி அவருக்கு தொண்டு செய்யும் நிலையில தான் அவர் தன்னை வைத்துக் கொண்டிருந்தார். மிகவும் தாழ்மையான நிலையில தான் வைத்துக் கொண்டிருந்தார். சச்சி மாதா எவ்வளோ அவரை வந்து அபராதம் பண்ணாலும் அவர் வந்து அபராதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய பிரிந்த சோகத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கினாங்க. அப்புறம் மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்டப்ப கூட, நீங்க உலகத்துக்கே தாய், நீங்க மன்னிப்பு கேட்க கூடாதுன்றதெல்லாம் சொன்னார். அதனால அவருடைய வரலாற்றுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவை விட கருணை வாய்ந்தவர்னு நமக்கு தெரியுது. இதோட முடிச்சுக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி. வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்துதேவச்ச பதிதானாம் பாவனேப்யோ நமோ நமஹ.